श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. இந்த ஆத்மக்ஷாதி அத வராதே, நீ எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் ஆத்மக்ஷாதின்றது வராது. ஏன் அப்படின்னா பரஸ்பர விவகாரமே வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விவகாரமே வரலாம் போயிடும். ஏன்னா எதுவுமே இல்லை, க்ஷணிகவாதத்தை சொல்லி நீ இத மாதிரிலாம் சொன்னேனாக்கா உனக்கு எதுவுமே சித்திக்காது, பரஸ்பர விவகாரமே வராது அப்படின்னு சொல்லிட்டாக்கா வேற என்ன வரும் சொல்லு? எல்லாம் விரோதம் தானே வரும். அதனால வாதம் பண்ண முடியாது, ஜல்பம் பண்ண முடியாது, அதே மாதிரி விவகாரமே வராது, சிஷ்யாச்சாரிய பந்தம் வராது, எதுவுமே இல்லாம போயிடும். அதனால இந்த பட்சம் தப்பு அப்படின்னுட்டு நாம சொல்லி முடிச்சோம். அதுக்கு மேல அவ என்ன கேட்கிறா, ஞானம் அர்த்தம், அறிவு அர்த்தம், ஞானம் வஸ்து, இது ரெண்டுமே அபேதம் சொல்லணும். திருப்பி ஆரம்பிக்கிறா அவ சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. அந்த கேள்வி கேட்கச்ச அவ பட்சத்தை சொல்றச்ச அதுக்கு பதில் சுவாமி சாதிக்கிறார். இப்போ நீ பரஸ்பர விவகாரம் வராது அப்படின்னு தானே நீ சொன்ன. வராதுன்றது கூட எங்களுக்கு கௌரவம் தான், எங்களுக்கு கௌரவம் தான். ஏன் அப்படின்னா உன் பட்சத்துல எவ்வளவு தோஷம் சொல்ல நான் பாரு. உன் பட்சத்திலேயே நிறைய தோஷம் இருக்கு. என்னென்ன தோஷம் வருதுன்னு சொல்ல போற. அதுக்கு முன்னாடி சுவாமி என்ன கேக்குற, நீங்க பரஸ்பர விவகாரம் வராதுன்னு நாங்க உங்களை பார்த்து சொன்னோம். இப்ப இன்னொரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, தன்னுடைய விவகாரமும் வராது, தன்னுடைய விவகாரமும் வராது, சொவ்வியவகாரம் கூட வராது. ஏன் வராது அப்படின்னாக்க வஸ்துவும் ஞானமும் ஒரே மாதிரி இருக்குது, பாக்கியார்த்தமே கிடையாது அப்படின்னு தானே நீ சொல்ற. அப்ப ஞானம்ன்றது ஒண்ணுதான் இருக்குது, அந்த ஞானமானது ஏகரூபமா இருக்குது. ஞானம்ன்றது ஏகரூபம், ஒன்னே ஒண்ணுதான் அது. ஞானம் நம்ம எப்படி சொல்றோமோ விபூன்னு அவான் அந்த மாதிரி ஒத்துக்கிறா, ஆனா நித்தியமா ஒத்துக்கல, க்ஷணிகமா தான் ஒத்துன்னு இருக்கா. அப்போ ஞானம் ஒரே ஞானம் தானே, ஒரே ஞானமா இருக்குச்ச இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் பரஸ்பர பின்னமா இருக்கு. அயம் கடகா அயம் படகா அப்படின்னால பின்னமா இருக்குது இல்லையோ, வேறு வேறா இருக்கு. வேறு வேறான பொருட்கள், வேறு வேறான பொருட்கள் இப்ப நீ ஒத்துக்கல, எல்லாமே ஞானம் சொல்லிட்ட, ஒரே ஞானம் தானே. அப்போ கடம் படம் அப்படின்னு நீ எப்படி விவகரிப்ப முதல்ல சொல்லு. எல்லாமே ஞானம் சொல்லிட்டியானாக்க இதம் ஞானமேவ கடகா இதம் ஞானமேவ படகா அப்படின்னு சொல்லணும். அதே வராதே உனக்கு. இப்போ எல்லாம் விருத்தமா இருக்குதே. காரணம் என்ன? ஒரே ஞானம் தான். ஒரே ஞானம் இருக்கும் பொழுது அந்த ஞானத்துல இது கடம் இது படம் அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ? உன்னால எப்படி சொல்ல முடியும்? அதனால ஸ்வ அனுபவமும் போயிடும். அது அப்படிலாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே பதார்த்தம் தான். ஏன்னா ரெண்டு ஆகாரமே கிடைக்கலையே, ஞானாகாரம் தானே வஸ்துவா இருக்கு அப்படின்னு நீ சொன்னீங்கன்னாக்கா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அனுபவம் இருக்கோ இல்லையோ அதை வச்சுட்டு தானே போகணும். அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஞானம் வேற, வஸ்து வேற. நான் என்ன சொல்றேன், கடமகம் ஜானாமின்னு நான் சொல்றேன். அப்போ கடம் அப்படின்றதுனால பிரமேயம் வந்தது, அகம் அப்படின்றதுனால பிரமாத்தா, ஜானாமின்றதுனால ஞானம். நான் கடத்தை அறிகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அப்படின்னுட்டு அகம் சப்தார்த்தம், அதுக்கப்புறம் ஜானாமின்றதுனால ஞானம் சொல்லப்படுகிறது, கடன்றதுனால ஞேயம் அறியப்படுதல்
சொல்லப்படுறது. அப்போ அறிபவன் வேறு, அறியப்படும் வஸ்து வேறு, அறிவதற்கு சாதனமாக இருக்கிற ஞானம் வேறு அப்படின்னு வருது இங்க. அவங்க கண்டிக்க முடியாது. அதனால நம்மளுடைய அனுபவத்துக்கே விருத்தமா இருக்குது உங்க பாஷை அப்படின்னு நாம கண்டனம் பண்றதுக்கு. அதுக்கு அவ என்ன சொல்றா, வஸ்து ரெண்டா தெரியல, ஞானம் தான் வஸ்துவா தெரியுதுன்னு நாங்க சொல்றோம். இத பாஹ்ய வஸ்துவா சொல்லலாம், அல்லது உள்ளுக்குள்ள இருக்கிறதா சொல்லலாம். உள்ளுக்குள்ள இருக்கிறதுனா ஞானாகாரம் சொல்லலாம். அவருடைய பட்சம் எப்படி சொல்றா, வெளியில வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவா சொல்லணும். இல்லாத போனாக்கா உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் வஸ்துவா தெரியறதுன்னு சொல்லணும். ரெண்டு பேருக்குமே ஒரு பட்சம் இருக்கு, எனக்கும் சரி உனக்கும் சரி, ரெண்டு பேரும் ஒத்துக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்ன ஒத்துக்கணும்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் இல்லாமல் வெளியில இருக்கக்கூடிய வஸ்து தெரியவே தெரியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானம் இல்லாமல் வெளியில இருக்கிற வஸ்து தெரியாது. ஏன்னா ஞானம் இருந்தாதான் அயம் கடகா அயம் படகான்னுட்டு ஞானமே வரும், விஷயமே தெரியும். இல்லாத போனா தெரியாது. அதனால பாஹ்ய பிரகாசம், வெளியில இருக்கிற வஸ்துக்களுடைய பிரகாசமே சம்பவிக்காது. அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானம்ன்றது தவிர்க்க முடியாதது. அது இருந்தாதான் இது தெரியும், அது இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. அதனால நீ ஞானத்தை ஒத்துண்டுதான் ஆகணும். ஞானத்தை நீயும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். ரெண்டு பேரும் ஒத்துக்கக்கூடிய ஞானத்தை அங்கீகரிச்சா லாகவமாயிடும், சுலபமா முடிப்பச்சு. ஒரே ஞானமே வஸ்துவாகவும் தெரியறது, ஞானமாகவும் தெரியறது அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இல்லாத போனாக்கா கௌரவம் வந்துடும். கௌரவம் என்ன? கௌரவம் ரெண்டு கல்பிக்கணும். ஞானத்தை கல்பிச்சு, அந்த ஞானத்திலிருந்து வரக்கூடிய வஸ்துவையும் கல்பிச்சு, அப்போ ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்குன்னு சொல்லணும். எத்தனையோ இந்த மாதிரி கற்பனைகள் அதிகமா போயிட்டே இருக்கும். அது பெரிய தோஷமாச்சே. கௌரவம் தவிர்க்க முடியாதுதா போயிடும். இந்த கௌரவம்ன்றது தவிர்க்க முடியாததா போயிடுவே, இதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால லாகவமா இருக்கக்கூடியது ஞானம் மட்டும்தான். அந்த ஞானம் இல்லாமல் வஸ்துவே சித்திக்காதுன்றது எல்லா சாஸ்திரக்காராலும் ஒத்துன்றது. அதனால ஞானம் மட்டும்தான் இருக்கு, அதை ஒத்துக்கோங்க அப்படின்னுட்டு அவ சொல்ற யோகாச்சாராள். அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, இந்த இடத்துல கௌரவ லாகவம் எல்லாம் பார்க்க முடியாது. எது சம்பவிக்கிறதோ எது நமக்கு பிரத்யட்சமா தெரியறதோ அதை அப்படியே ஏத்துட்டு போறதுதான் சரியே தவிர்த்து கல்பிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க, அப்பதான் இந்த விரோதம் வரும். நாம கல்பிக்கவே இல்லை. நாம என்ன சொல்றோம், நகி திருஷ்டே அனுபவம் நாமன்னு ஒரு நியாயம் உண்டு. கண்ணால பார்த்தோம்னா அதுல நீ பொருந்தாமைய சொல்ல முடியாது. லாகவமா இருக்குது, கௌரவமா இருக்குது, விரோதமா இருக்குது, பொய்யா இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பிரத்யக்ஷமா நாம பார்த்துட்டு இருக்கோம். பிரத்யக்ஷமா நம்ம ஒரு வஸ்துவை பார்க்கச்ச அதுல பொருந்தாமைய சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீ கௌரவம்னு ஒண்ணு தோஷம் சொன்ன, இருந்துட்டு போட்டுமே. பலமுக கௌரவம் நதோஷாயன்னு ஒரு நியாயம். நமக்கு ஒரு வஸ்துவை ஒத்துக்கணும், ஒத்துண்டாக்கா அதனால கௌரவம் வரும்னா அந்த வஸ்து பிரத்யக்ஷத்தினால சித்திக்கிறது. பிரத்யக்ஷத்தினால சித்திக்கிற வஸ்துவை இல்லவே இல்லைன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் தோஷம். ஆனால் பிரமாண சித்தமான விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அதுதான் தோஷம். அதை ஒத்துண்டு அதுல கௌரவம் வந்தாலும் கௌரவம் குணம்தான். அது பணமுக கௌரவம் தோஷாய, தோஷத்துக்கோசம் கிடையாது, அது குணம்தான் அப்படின்னு சாஸ்திரக்காரன் அங்கீகரிக்கிறார். அதனால பிரத்யக்ஷமா பார்க்கக்கூடிய வஸ்துக்கள், அறிவனால் அறியப்பட வேண்டிய வஸ்துக்கள், அது பிரத்யக்ஷத்தினால தெரியறது. தெரிஞ்சதை நம்ம ஞானத்தினால அறியறோம். அதனால இது பிரத்யக்ஷ திருஷ்ட விஷயத்துல கௌரவ லாகவம்னா நீ சொல்ல முடியாது.
இது சாஸ்திரகாரெல்லாம் அங்கீகரித்தது. எது பிரமாண சித்தமோ அதை தள்ளக்கூடாது, அதை ஏத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு தான் பிராமணிக ஆளா இருக்கிறவ சொல்லுவா. நீ அப்படி இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேனாக்க, இப்ப நீ க்ஷணிக பரம்பரை ஒத்துன்ற கேள்வியோ, ஞானம் அது க்ஷணிகம் அப்படின்னு நீ ஒத்துன்னு இருக்க. அதுல முதல் க்ஷணத்துல இருந்த வஸ்து வேற, ஞானம் வேற, அடுத்த க்ஷணத்துல இருக்கிற ஞானம் வேற, நீ ஒத்துன்னு இருக்கியா இல்லையா? அப்ப அந்த வேறன்றதை விட்டுடு. வேலை இல்லைன்னு சொன்னேனாக்கா வஸ்துவுக்கும் ஞானத்துக்கும் பேதம் இல்லை அப்படின்னு நீ சொன்னேனாக்கா, இப்போ க்ஷணிக பரம்பரையான ஞானத்தினுடைய க்ஷணிக பரம்பரை இருக்கு, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு ஞானம் உற்பத்தி ஆயிட்டே இருக்குன்னு நீ சொல்ற. அப்போ முன்பு வந்த ஞானத்துக்கும் பின்பு வரப்போகிற ஞானத்துக்கும் வேறுபாடு இருக்கே, அதனால பேதம் இருக்குது அங்க. அந்த பேதத்தை விட்டுடு. ஏன்னா உனதான் பேதமே உனக்கு ஆகாதுன்றியே, அதனால விட்டுடு. நீ விட்டுடணும், ஆனா நீ விட மாட்ட, விட முடியாது. இது நீ பேதத்தை நீ ஒத்துக்கலைன்னு சொன்னியானாக்கா அப்ப சித்தாந்தம் தவறான சித்தாந்தமா போயிடும், க்ஷணிக்கன்றதே போயிடும். அப்போ சத்தியமா ஆயிடும், அது நிலையா நிக்கிறதுன்னு ஆயிடும். நிலையா நிக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னாக்கா அப்போ உன் பட்சத்திலேயே தோஷம் வரும், உன் பட்சத்திலேயே தோஷம் வரும்னு ஆயிடும். அதனால அப்ப ஒத்துக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இல்ல ஞானம் அர்த்தம் வஸ்து இது ரெண்டுத்துக்கும் ஏத்துக்கணும்னு என்ன அவசியக்கதை? ஏன்னாக்கா ஞானம் அர்த்தம் ரெண்டு இருக்குது, ரெண்டு பேரும் ஞானத்தை ஒத்துன்னு இருக்கோம். நாங்க அர்த்தத்தை ஒத்துக்கல, நாங்க அர்த்தத்தை ஒத்துக்கல, வஸ்துவை நாங்க ஒத்துக்கல. ஆனா ரெண்டு பேரும் ஞானத்தை ஒத்துட்டு இருக்க முடியும். அதனால உபய சம்மதமா இருக்கக்கூடிய ஞானத்தினாலேயே நிர்வாகம் வரைச்சு எதுக்கு அர்த்தத்தை கல்பிக்கணும்? நானும் ஒத்துக்கிறேன், நீயும் ஒத்துக்கிற ஞானத்தை, ஞானம் இருக்கு அப்படின்னுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஒத்துக்கும் பொழுது அந்த ரெண்டு பேரும் ஒத்துட்ட ஞானத்தையே ஏத்துக்கலாமே, எதுக்கோசரம் ஒரு வஸ்து நீ கல்பிக்கணும்? அது வேண்டாமே, ஏன்னா நாங்க ஒத்துக்கலையே அப்படின்னு அவ கேட்கிறா. அதனால அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, ஓம் சம்மதத்தை யாரு கேட்டா? நீ பாஷ்யமான வஸ்து இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நீ சொல்றதை ஏத்துக்கணும், நாங்க எங்களுக்கு அவசியக்கதை கிடையாது. இப்படி ஒவ்வொரு சாஸ்திரக்காரனும் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றதுதான் நீ எடுத்துக்கணும், நான் சொல்றதுதான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அப்ப லோகத்துல எதுவுமே சித்திக்காது. எதுதான் சித்திக்கும்? ஏன்னா எல்லாமே எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா பிரத்யக்ஷமா பிரமாண சித்தமா எது இருந்ததோ அதை ஒத்துக்கணும் தான் நாம சொல்றோம். ஒன்னும் பிரத்யக்ஷ அனுமானங்கள்னால சித்திக்கிறதா இருக்கணும், அல்லது ஸ்ருதி சித்தமா இருக்கணும், வேத சித்தமாக. இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு நான் ஒத்துப்பேன், நான் ஒத்துக்கல, நான் ஒத்துட்டு தான் நீ ஏத்துக்கணும், நான் ஒத்துக்காத நீ ஏத்துக்கூடாது அப்படின்னு சொன்னியானாக்கா அதை எப்படி இது பண்றது? அதனால அந்த இது வேண்டியது இல்லை எங்களுக்கு. ஏன்னா ஒரு சாஸ்திரக்காரன் ஒத்துன்றதுனாலயே எல்லாம் சித்திச்சிடுமா? எல்லாம் சித்திச்சிடுமான்னா அவ மாத்தியமைகள் ஒண்ணுமே இல்லைன்னா சர்வம் சூன்யம்னா, சர்வம் சூன்யம்னுட்டு மாத்தியமைகன் சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா? அவன் ஒத்துட்டான் அதனால ஏத்துக்கலாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவாளுக்கு பிரமாண சித்தமா அந்தக்கரண சித்தமா எது இருக்குதோ அதுதான் ஒத்துக்கணும். நீயே அதுக்கு பின்னாடி பாஷை பரியாசமே பண்ற சுவாமி கொச்சமங்கலம் சுவாமி, அப்படியானாக்க ஞானம் தானே எல்லாம், பாஷ்ய வசதியே இல்லையே இல்லையோ. சாத்த பாக்குற சாப்பாட்டை பார்த்தாக்க இது போஜனம் பண்றதுக்கு உகந்தது, அதுலயும் எனக்கு பிடிச்சது இருக்கு, எனக்கு பிடிக்காதது இல்ல, எனக்கு பிடிச்சது இருக்குன்னு நான் சாப்பிடுறேன். இத மாதிரி சமயத்துல ஏன் அது மாதிரி சாப்பிடுறேன்? எல்லாம் ஞானம் தானே. ஞானகாரமான வஸ்து உன்னால எப்படி சாப்பிட முடியுது? அது எப்படி அனுபவிக்க முடியும்? அதனால போஜனத்தை கூட விட்டுடு நீ அப்படின்னுட்டு
குத்திமோகன் சுவாமி கேட்கிறார். இது அர்த்திகானசாராவில சுவாமியே சாதிச்சிருக்காரு இந்த விஷயத்துல. அவ இதுலயும் கண்டனம் பண்றார். ஸ்ரீமத் ஏகதேசிகளை கண்டனம் பண்ற. அத மாதிரி சாஸ்திரங்கள்ல அதிகரணசாராவளியில பௌத்தாலனா கண்டனம் பண்ணச்சு போஜனாதிகளை விட பிராப்தம் அப்படின்னு ஸ்ரீமத். அது மாதிரி இங்கேயும் போஜனத்தையே விட்டுட, உனக்கு எல்லாம் ஞானாகாரம்னாக்க அப்போ அண்ணன் கூட ஞானாகாரமா தானே இருக்கு, அதை வச்சு விட்டுடு, சாப்பிடாது இனிமேல். அதனால உன்னால வச்சு சாப்பிடாம இருக்க முடியும். அதனால எது அனுபவிக்கப்படுகிறதோ அதை ஏத்துட்டே ஆகணும். இல்ல இல்ல, நாங்க திருப்பி திருப்பி இதுதான் சொல்றோம். ஞானம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறது. அது எல்லாரும் ஒத்துண்டதாச்சு, எல்லாரும் ஒத்துண்டதாச்சு. அதனால பாக்கிய வஸ்துவை, வெளியில இருக்கிற வஸ்துவை போய் எதுக்கு அதை கல்பிக்கணும்? அது நிரூபிக்கவே முடியாதுன்னு தான் நாங்க சொல்றோம். எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கு. வெளியில இருக்கிற வஸ்து எல்லாம் எப்படி இருக்குன்னா அப்பிரகாசமா இருக்கு, ஞானத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கு. ஞானத்துக்கு எதிர்த்தட்டுன்னா ஞானம் ஸ்வயம் பிரகாசம், இதர பிரகாசகமா இருக்கும். தானும் பிரகாசிச்சு இன்னொன்னுத்தையும் பிரகாசிக்க இருக்கும். ஆனால் வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் தான் பிரகாசிக்காது, ஞானத்தினால பிரகாசிக்கப்படுபவையாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. இப்போ இத ரெண்டுத்தையும் நீ ஒண்ணு எப்படி சொல்ல முடியும்? இது வேற அது வேற தெரிஞ்சு விட்டேன். ஞானத்தினால பிரகாசிக்கப்படுவது வெளியில் இருக்கும் வஸ்துக்கள், ஞானம் மாத்திரம் சுயம் பிரகாசமா ஜொலிக்கிறது. அதனால இது வேற அது வேற இதனாலேயே தெரியறதே. நாங்க இன்னும் சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்கா, இதுக்கெல்லாம் லட்சணம் சொல்ல போறோம். சாமானிய லட்சணமும் சொல்லுவோம், விசேஷ லட்சணமும் சொல்லுவோம். ஞான பிரகாஷ்யம் இந்த வஸ்துக்கள் அப்படின்னு பொதுவா சாமான்யமா சொல்லுவோம். விசேஷமா என்ன சொல்லுவோம்? பிரதிவி அப்படின்னாக்கா கந்தவஸ்தம் பிரதிவியாக லட்சணம்னு சொல்லுவோம். வாசனையோட இருக்கிறது எதுவோ அதுதான் பிரதிவி அப்படின்னு சொல்லுவோம். அதனால இத மாதிரி லட்சணம் தான் சொல்ல போறோம். ஜலத்துக்கு லட்சணம் அதெல்லாம் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே முடிச்சிருக்கோம் நாம. அதே மாதிரி அத்வைதத்துக்கு எல்லாம் சொல்ல போறேன் சுவாமி. அதனால இவைகள்லாம் புத்தி ரூபம்னு நீ சொல்லிட்டியானாக்க, இப்ப புத்திக்கு வாசனை இருக்கா? பிரதிவி கூட புத்தி தான், ஞானம் தான் அப்படின்னு நீ சொல்ற. அப்ப பிரதிவிக்கு என்ன லட்சணம்? வாசனையோட இருக்கிறது தான் பிரதிவி அப்படின்னு சொல்றோம். அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியும்? ஞானத்துக்கு கூட வாசனை இருக்குன்னு சொல்லணும். ஞானத்துக்கு வாசனை இருக்குன்னு நீ ஒத்துக்கிறியா? ஞானத்துக்கு வாசனை இருக்குன்னு நீ சொல்றியா? நீ ஆனா வாசனை தெரியுது, வாசனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால ஞானம் அப்படின்னு சொன்னாக்கா அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், இதர வஸ்துக்களை பிரகாசிக்க வைக்கும், அவ்வளவோட முடிஞ்சு போச்சு. ஆனால் மீதி வஸ்துக்கள்லாம் எப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான சுபாவங்கள் இருக்கு, தனித்தனி சுரூபம் இருக்காது. ஞான சுரூபம் சொல்லிட்டியானாக்கா எல்லாமே அச்சேதனம் சேதனம் எல்லாம் ஒன்னா போயிடும், எல்லாம் ஒன்னா போயிடும். அதனால நீ இந்த மாதிரி நீ பிரிக்கவே முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. அபின்னம் அபேதம், ஞானம் தான் வஸ்து, வஸ்து தான் ஞானம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, இது ஒன்னும் பிரகாசகம், ஒன்னும் பிரகாஷ்யம். பிரகாசகமா இருக்கிறது ஞானம், பிரகாஷ்யமா இருக்கிறது வஸ்துக்கள். இப்போ இந்த வஸ்துக்களே நீ இல்லைன்னு சொல்லிட்டியானாக்கா அப்ப ஞானத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்கும்? ஞானத்தினுடைய ஸ்திதி, ஞானம் எப்படி இருக்கும் நீ சொல்லு. ஏன்னா ஞானமானது அது பிரகாசகமா இருக்கணும்னாக்கா ஏதாவது ஒரு வஸ்து இருக்கணும், வஸ்து இருந்தாதான் பிரகாசகமா இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னா புரியும். நான் தானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்,
தானம் வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் இருந்தாதான் நான் தாத்தான்னு எனக்கு பேர் வரும். தானம் நான் பண்ணினேன்னு பேர் வரும். தானன்ற கிரியே நடக்கும். நான் தாத்தா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், வஸ்து வச்சிருக்கேன், ஒருத்தரை கையை கூப்பி என்கிட்ட வாங்கிக்கணும். அவன் வாங்கிட்டாதான் தானம் அப்படின்னு அதுக்கு பேரு. அப்ப தாத்தான்னு எனக்கு அப்பதான் பேர் வரும். நான் கொடுக்கறத ஒருத்தர் வாங்கிக்கணும். அப்போ வாங்கிட்டாதான் நான் தாத்தா, அவர் பிரதிகிரகீதா, தானத்தை வாங்கின்றவர் அப்படின்னு வரும். நான் தானம் கொடுக்குறேன், ஆனா இன்னும் வேண்டாம், நாங்கெல்லாம் போட்டா வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு ஒருத்தன் போட்டா எல்லாரும் போயிட்டா, அப்ப என்னால தர முடியாது. அப்ப எனக்கு தாத்தான்னு எப்படி எனக்கு பேர் வரும்? அப்ப நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேனே, தானமும் கொடுக்க முடியாது இல்லையோ. அதனால இதுவும் விரோதம் வருது. அத மாதிரிதான் ஞானம். ஞானத்துக்கு ஒரு வஸ்து இருக்கணும், பிரகாசியமா இருக்கணும். பிரகாசியமா ஒரு வஸ்து இருந்தாதான் அப்ப ஞானம் பிரகாசகம் அப்படின்னு ஆகும். அதனால நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா இன்னொன்னு எப்படி சித்திக்கும்? அதுவும் தோஷமா போயிடுறது. அதனால நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், இந்த பிரளய திசையில பெருமாள்கிட்ட ஜீவன் எல்லாம் ஒட்டின்னு இருக்குது, அவன் உடம்பெல்லாம் கிடையாது, அவன் ஞான சுரூபிதான், ஞான குணக்கன் தான், தர்மபுத ஞானம் இருக்கு, தர்மி சுரூபமா இருக்குது. இருந்தா கூட அப்ப வேலை செய்யறது இல்லை. ஏன் வேலை செய்யறது இல்ல? பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாக்குறதுக்கு வேணும்னாக்கா இந்திரியம் வேணும், உடம்பு வேணும், அதெல்லாம் இருந்தாதான் ஞானத்தினால வேலை செய்ய முடியும். அதுவே ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லைன்னாக்கா அவனால எப்படி பார்க்க முடியும், எப்படி வேலை செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அதனால அது ஒரு பட்சத்துல விரோதம் வருது. அதனால நாங்க ஒத்துக்கிட்டோம், நாங்க ஒத்துக்கிறதுதான் நீ ஒத்துக்கணும் அப்படின்லாம் நீ சொல்லாத. நான் ஒத்துக்கிறது நீ ஒத்துக்கிறதுலாம் இங்க கிடையவே கிடையாது. நான் ஒத்துக்கிறதையும் நான் சொல்லல. நான் என்ன சொன்னேன், பிரத்யக்ஷமா நான் அனுபவிக்கிறேன். எதை நான் அனுபவிக்கிறேனோ அததான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் அனுபவிக்காத ஒண்ணுமே சொல்லல, நான் கல்பிக்கல. ஏதாவது கல்பிச்சாதான் என் பட்சத்துல தோஷம் சொல்லலாம். அதனால நான் எதையுமே கல்பிக்கல. நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா எல்லாம் நேர எதை எதை அனுபவிக்கிறோமோ அதை சொல்றோம். பிரமாண சித்தமான விஷயத்தை நாங்க சொல்லச்ச நாங்க ஒத்துக்கல, அதனால நீ ஒத்துக்க கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அதனால அது ஒரு தோஷம். மேல திருப்பி அவ ஆரம்பிக்கிறா. அவ என்ன சொல்ற, பாஹ்ய வஸ்துங்கிறது எப்படி நிரூபிக்க முடியும்? ஒரு லிங்க பேதம் இருக்கு. லிங்க பேதம் அப்படின்னா ஸ்திரீ புருஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல மம பத்னி, மம சதி, மம பிரியா அப்படின்னு சொன்னாக்கா, மம பாரியா அப்படின்னா சொன்னாக்கா என் மனைவி அப்படின்னு அர்த்தம். என் மனைவின்னு சொல்லச்சே கூட அது அத்தனையும் ஸ்ரீலிங்கமா இருக்கு, பெண்பாளா இருக்கு, பெண்பாளா இருக்கு. ஆனால் மம தாராக, என்னுடைய தாராகன்றது மனைவி, மனைவின்னு அர்த்தம். ஆனா அது புல்லிங்கம், புல்லிங்கம். அப்ப புல்லிங்கமா இருக்கிறதுனால இப்ப லிங்க பேதம் இருக்குது. வஸ்துன்னு நீ சொன்னியானாக்கா நீ சொல்லணும், இவ யாரு, மமதாராக அப்படின்னு நான் சொல்றேன். இந்த லட்சுமி இருக்காளே மமதாராக என்னுடைய மனைவின்னு சொன்னேன், தாராகன்னு சொல்றேன். அது புல்லிங்கம் தானே. இப்ப லிங்க பேதம் வந்துருச்சு. அதோ பொம்பளை, பொம்பளையா இருக்கிறவளுக்கு போய் ஆண்பால் சப்தம் இருக்கு. அதனால இதை எப்படி இது பண்ண முடியும்? சங்கியா பேதமும் இருக்கு. சங்கியா பேதம் என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தரை பத்தி நம்ம பேசுறோம், தமிழ்ல பேசுறதுதான் சுவாரஸ்யமா இருக்கும், சம்ஸ்கிருதத்திலையும் உண்டு. தமிழ்ல பேசிட்டு அடியனுடைய ஆச்சாரியன் அவர்கள், நண்பர் அவர்கள் வந்தார், நண்பர் அவர்கள் வந்தார்கள், இவன் ஒரு நண்பன் தான் இல்ல தலைவர் தான், அவர்கள்னு சேர்த்து சொல்றேன் கௌரவமா. இந்த அவர்கள் அப்படின்றது என்னதுன்னாக்கா மரியாதை வச்சனம். அதுல பகுவச்சனம் இருக்கு, பன்மை இருக்கு. இந்த பன்மை இருக்கே உண்மையிலேயே ஒத்தந்தான் இருக்கிறது. ஒத்த இருந்தா கூட பன்மை எப்படி வரும் அது? அதே மாதிரி பரிமாணமும் இருக்கு, அளவு.
ஒன்னும் சின்னதா இருக்கு, ஒண்ணு பெருசா இருக்குது, ஒண்ணு குட்டையா இருக்கு, ஒண்ணு நீளமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு இந்த நீளமா இருக்கிறது குட்டையா இருக்கிறது எப்படி சொல்றோம்? உன்னை காட்டணும் அந்த பொண்ணும் ஹைட்டா இருக்கா உசரமா இருக்கா, அவனை காட்டணும் நீ குள்ளமா இருக்க, இந்த மாதிரியான லோகத்துல இருக்கா இல்லையா? இப்ப இதெல்லாம் மாறிண்டே இருக்கிறதே. இன்னைக்கு குள்ளமா இருக்கிறவன் நாளைக்கு உசரமா போயிடுறான், உசரமா போயிடுறோம் இருக்கிறவங்க கூட ஏதோ உடம்பு வந்தானா கொஞ்சம் குள்ளமாகறான், இல்ல ஒல்லி ஆகுறான், குண்டா ஆகுறான், இப்படி எல்லாம் எத்தனையோ இருக்கு. அதனால இதெல்லாம் விருத்தமா இருக்குதே. விருத்தமா இருக்கிறதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நிஷ்கர்ஷம் தீர்மானம் பண்ண முடியுமா? தீர்மானம் பண்ண முடியாத விஷயத்தை போய் எப்படி இது பண்ண முடியும்? ஏன்னா குட்டையா இருக்கிறது நீளமா போயிடலாம், நீளமா இருக்கிறது குட்டையா போயிடும், சின்னதா இருக்கிறது பெருசாகும், பெருசா இருக்கிறது சின்னதாகணும், இப்படி எல்லாம் இருக்கே அது. அதனால வியவஸ்தையே இல்லையே. இப்படி வியவஸ்தையே இல்லாததுனால இது பாஷ்யமான வஸ்து, வெளியில இருக்கிற வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க முடியும்? அதனால இதை நிரூபிக்கவே வேண்டாமே அப்படின்னு கேள்வி கேட்கிறாவோ. இது இல்லாத ஒரு விஷயத்த போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சுவாமி என்ன சொல்ற, இந்த மாதிரி புருஷன் ஸ்திரீ அப்படின்ற ஒரு பேதம், அது மாதிரி 1 2 3 சங்கைகள் எண்ணிக்கை, அத மாதிரி பரிமிதி, பரிமிதினா அளவு, அணுவா இருக்குது, குட்டையா இருக்குது, நீளமா இருக்குது, உசரமா இருக்குது, இந்த மாதிரி சொல்றது. இந்த சப்தங்கள்லாம் இருக்கு, அந்த சப்தங்கள்லாம் எப்படி சித்திக்கும் நீயே சொல்லிவிட, நீயே சொல்லிவிடும். ஏன் அப்படின்னா சப்தஸ்வரூபத்தினுடைய தன்மை உனக்கு புரியலையே. சப்தஸ்வரூபத்தினுடைய தன்மை உனக்கு புரியல. சப்தமானது பெண் 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 பெண்பாடா இருக்கு அல்லது ஆண்பாடா இருக்கு. ஆண்பாடா இருக்கிறதுனாலேயே சப்தம் ஆண்பாடா இருந்தாக்கா அந்த பெண்ணுக்கு தாராகன்னு சொன்னாக்கா அவளே மாறுபாடா? நீ சொல்லதுக்கு பதில் சப்தஸ்வரூபம் வேற. சம்ஸ்கிருதத்துல நம்ம பேனா சொல்றோம் இல்லையோ, அதுக்கு என்ன சொல்றோம்? எழுதுகோள் தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல லேகனி அப்படின்னு சொல்றோம். லேகனி அப்படின்னாக்கா அது பெண்பாடு, பெண்பாடு. அப்படியானாக்கா அந்த பேனா பொம்பளையாது. இது சப்தஸ்வரூபம். சப்தமானது அது அனுசாசனம். அது சப்தம் நம்ம சித்தாந்தத்திலேயே நித்தியம்னா எப்படின்னாக்கா பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார், அதுல சப்தங்களையும் சிருஷ்டிக்கிறார். அந்த சப்தங்கள்லாம் சில சப்தங்கள் பெண்பாளா இருக்குது, சில சப்தம் ஆண்பாளா இருக்கு. பெருமாள் சொல்ற லக்ஷ்மணனை இந்திரஜித்து நாகபாசத்தால கட்டி போட்டுட்டான் இந்திரஜித்து. அப்ப பெருமாள் சொல்ற தேசே தேசே களத்ராணி தேசே தேசே ச பாந்தவா சந்து தேசம் ந பஷ்யாமி எத்திர பிராதா சகோதரா அப்படின்னு சாதிச்சார் பெருமாள். தேசே தேசே களத்ராணின்னு ஒரு பதம் போட்டிருக்கார். ஒவ்வொரு தேசத்திலையும் கொண்டாட்டிகள் கிடைப்பா, மனைவிகள் கிடைப்பான்னு கேட்டார். இப்ப களத்திரம் அப்படின்னாக்கா அது நபும்சகலிங்கம், நபும்சகலிங்கம். அப்ப நபும்சகலிங்கமா போயிடுவே என் பண்டாட்டி எனக்கு களத்திரம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவ நபும்சகலாவோ? ஆம்பளையும் ஆணும் இல்லைன்னு பெண் இல்லைன்றவன் ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை நபும்சகலா இருக்காவோ அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை அந்த மாதிரி இல்லையோ இல்லையோ, அது கிடையாது. அது சப்தஸ்வரூபம். சப்தஸ்வரூபத்தை போய் நீ இது மாதிரி சொல்லக்கூடாது. அது சப்தத்தினுடைய தன்மை. அது அது ஆண்பாலா இருக்கிறதோ பெண்பாலா இருக்கிறதோ அது சப்தத்தினுடைய தன்மையா இருக்கு. தன்மையா இருக்கிறதுனால அதை தோஷமாவே சொல்ல முடியாது. நாம பிரத்யக்ஷமா இவள் பெண்மணி இவன் புருஷன் அப்படின்னு தான் லோகத்துல சொல்றோம். அது பிரத்யக்ஷ அனுபவ சித்தம். அதுல போய்
நீ சப்தத்தை கொண்டு பேதம் சொல்றேன்னா தப்பு. அந்த மாதிரிதான் இது 1, இது 2, இது 3 அப்படின்லாம் சொல்றதுன்னா கூட பேதத்தை கொண்டு அதுல உபாதிகளை கொண்டு அந்த பிரிச்சு நாம் சொல்றோம். நட்சத்திரத்தை எத்தனை நின்று பார்க்கலாமே, யாரால என்ன முடியும்? ஏதோ சப்த ரிஷின்னு ஏதோ சொல்றோம் நாம, 7 நட்சத்திரங்களை சப்த ரிஷிகள் அப்படின்னு நாம சொல்லுவோம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா நட்சத்திரத்தையும் என்ன முடியுமா? இதெல்லாம் கூட உபாதியை கொண்டு இதெல்லாம் வந்திருக்கு எண்ணிக்கைன்றது. அதே மாதிரிதான் பரிமிதி, பரிமாணம், அளவு இருக்கே, அதெல்லாம் கூட சரி. ஏன்னா ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, இப்போ நானும் என் கிரகணியும் நின்றுட்டு இருக்கோம். நின்றுட்டு இருக்க ஒருத்தர் என்ன சொல்றான், நீ தான் அவசரமா இருக்க, அவ குட்டை அப்படின்னு போயிட்டான். அந்த சமயத்துல என் வயசுக்காரரே ஒருத்தர் என்ன காட்டினா ஹைட்டா இருக்க ஒருத்தர் என் பக்கத்துல வந்து நிக்கிறார். நான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சு, அவளை காட்டிலும் நான் அவசரமா இருந்தேன். இப்ப என்னாச்சு, என்ன காட்ட அவசரமா ஒருத்தர் என் பக்கத்துல நிக்கிறது, இவரை காட்ட நான் குள்ளமா போயிட்டேன். இப்ப என்ன எடுத்து, ஒரே వ్యక్తి தான், ஒரே వ్యక్తి குள்ளமா இருக்கிறவரை காட்டிலும் ஒசரமா இருக்கான், ஒசரமா இருக்கிறவரை காட்டிலும் குள்ளமா இருக்கிறது. இதெல்லாம் எதனால வந்தது? ஒரு உபாதியினால. காரணம் என்னன்னா, உடம்புன்றது இது மாதிரிதான் மாறிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். நம்ம ஆசிரமத்துல குட்டி குச்சின்னு ஒரு பையன், அந்த பையன் ஆசிரமத்துக்கு வந்தப்போ அடவன் தாய்ச்ச இத்தனோன்னு இருந்தது, அதனால குட்டி குச்சி மாதிரி இருக்கானே அப்படின்னு நான் கூப்பிட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சாதிச்சார் சிவகம் பெரியாண்டம். இப்போ பாவம் அந்த பையனுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் பெருத்துக்கிட்டு இதுவா இருக்கான். அது அப்ப குட்டி குச்சின்றது அவன் அன்னி தேதிக்கு உடம்பு, அது இன்னி தேதிக்கு வயசா எடுத்து அவன் வந்து உடம்பெல்லாம் பெருத்துக்கிட்டு நிக்கிறான், பருத்து போயிடுச்சு. இது காரணம் வந்து உடம்பினுடைய அமைப்பு. அது உடம்பினுடைய அமைப்பு குள்ளமா இருக்குதோ உதரமா இருக்குதோ சகஜமானது. அதனால இதெல்லாம் உபாதியினாலதான் வருது. அதனால இந்த சப்தங்களுக்கெல்லாம் உபாதி பேதம் இருக்கிறதுனால விரோதமே கிடையாது, விரோதமே கிடையாது. அதனால இன்னொரு விஷயம் இருக்கு, சப்தம் அர்த்தம் இது ரெண்டுத்துக்கும் வந்து இதுவே கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஏன்னா சம்பந்தம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம், ரெண்டும் சர்வாத்மனா பின்னமா இருக்கும். பின்ன அர்த்தம்னா வஸ்து, சப்தம்ன்றது ஒரு சொல், இந்த சொல்லால தெரிவிக்கப்படுறது. எப்படி இதுதான் இப்ப சொன்னோம், தாராக அப்படின்னா புல்லிங்கமா இருக்குது, புல்லிங்கமா இருக்குச்சு, ஆனால் அதனுடைய பொருள் என்ன, மனைவி அப்படின்னு. இப்ப மனைவின்னா யார் இருக்கணும், ஒரு பெண் தான் மனைவியா இருக்க முடியும். அத மாதிரி ஒரு கணவன் அப்படின்னா புருஷன் தான் இருக்க முடியும். ஆனால் இந்த சப்தானுசாசனத்துல தாரா சப்தமானது புல்லிங்கமா படிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கலத்திரம் அப்படின்னாக்கா அது நபும்சகாந்தமா படிக்கப்பட்டிருக்கு. அதனால ஸ்திரீகள் கிட்ட கூட புல்லிங்கம் இருக்கும். என்னோட ஒரு பொம்பளை படிச்சா அந்த காலத்துல, அவளுக்கு பேர் என்ன, பர்வதம்னு பேரு. பர்வதம் மலை நஷ்டம், அவ மலையாவா? அது வராதே. ஏன்னா சப்தத்தினுடைய பொருள் இருக்கே அது அனர்த்தமா வராது, அனர்த்தமா வராது. அனர்த்தமா வராதுன்னா என்ன அர்த்தம், சப்தத்துக்கு என்ன பொருள் கூறுகிறோமோ அந்த பொருள் எந்த வஸ்துவை சொன்னமோ அந்த வஸ்துவை அதை அன்வயிக்கணும்னு அவசரம் இல்லை, அது வரவே வராது. அது சர்வேஸ்வரனுக்கு மட்டும்தான் சரியாகும். நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் பெருமாளை பார்த்து அது பகவானுக்கு சரியா போயிடும், நமக்கு அது மாதிரி கிடையாது. அதனால ஸ்திரீகள் கிட்ட கூட புல்லிங்க சப்தம் இருக்கும். அத மாதிரி வஸ்தர்கிட்ட கூட பகுவஜன பிரயோகம் பண்ணலாம். எங்க ஆபீஸ் சொல்லுவா, நாராயண மகோதய ஆகதக, நாராயண மகாபாக ஆகதான்னு சொல்ல மாட்டார், நாராயண மகோதயாக ஆகதாக, நாராயண மகாபாகாக ஆகதாக, ஏதே அப்படின்னு பகுஜனம் தான், பகுஜனம் தான் போடுவா. இப்ப நான் ஒத்தன் தானே, நான் ஒத்தனை இருக்கிறவன போய் ஏதே இவர்கள் நாராயண மகாபாகாக உசந்த ஸ்திதியில் இருக்கிற இவர் நாராயணன் அவர்கள் அப்படின்னு அர்த்தம் வரும்.
நான் ஒத்தனா இருந்தாலும் அந்த மாதிரி சொல்றான்னாக்க இதெல்லாம் கௌரவ மரியாதை வாசகமான பதங்கள். அதனால இதுல தோஷமே கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, வந்து நம்ம பிள்ளை இருந்தாதி, ராமானுஜன் இருந்தாதி அதெல்லாம் சேவிச்சாக்கா அத காவலன் எங்கள் தூக்குள் அப்படின்றோம். கிடாம்பி அப்ப காவலன், காவலர் தான் சொல்லணும் தேசிகனுக்கு, காவலன்னு சொல்லாமா காத்தனனே. இந்த மாதிரி ஏகவசனத்துல அவன் அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி எத்தனை பதங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பதத்துக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தமாது. ஒரு தேசிகனை சொல்றதோ எபெருமானாவை சொல்றதோ அந்த பதங்களுக்குலாம் மரியாதை இல்லைன்றது கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல என்னன்னாக்கா இந்த உரிமையினால அவெல்லாம் வரும் அது. அதனால விரோதம் கிடையாது. அதனால இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இதுதான் சரி. அந்த சப்தங்களுக்கெல்லாம் விரோதமே இல்லைன்றதுதான் அர்த்தம். சரி, இப்படி நீ சொல்றீங்க அப்படியானாக்கா ஒரு கடங்கள் அப்படின்னு சொல்லுவியா? ஏகஹ கடாஹ, ஏகஹ படாஹ, அல்லது பகவஹ கடஹ, பகவஹ படஹ அப்படின்னு சொல்லுவியா? ஏகஹ ஒன்று, கடாஹ கடங்கள். அப்ப ரெண்டு விரோதம் வருது. ஏகத்துவத்துக்கும் பகுஜனத்துக்கும் ரெண்டுத்துக்கும் விரோதம் வருது அப்படின்னு கேள்வி கேட்கிறா. அதற்கு இவரு இதுக்கெல்லாம் நாங்க நியமம் பண்ணல, நாங்க நியமம் பண்ணல. இதெல்லாம் ஒரு பிரயோகம்ன்றது விருத்த விவகாரத்துக்கு தான் பிரயோகம்னு பேர். விருத்த விவகாரம்னாக்கா பெரியவா ஒரு விவகாரத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அந்த விவகாரத்துக்கு அனுகுணமாதான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. நீ ஏகோ கடாக பகவஹ கடக அந்த மாதிரி எல்லாம் பிரயோகம் பெருவா பண்ணி வைக்கலையே. யாரெல்லாம் சப்தானுசாசனத்தை பார்த்தவா, பிராச்சீனமான பద్ధதியில பரம்பரையா பேசுறவா, இப்படி பேசுறவா எல்லாம் ஒரு கிரமத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. இந்த சப்தத்தை இப்படிதான் பிரயோகம் பண்ணணும், இந்த அர்த்தத்துலதான் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த கல்லு ஊன்றது அப்படின்ற இந்த பாஷாண ஸ்தாபனம் பேரு. நீங்க அந்த பாஷாண ஸ்தாபனம்னா அபரகாரியம். யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கனாக்க பாஷாண ஸ்தாபனம் ஆயிடுச்சா, கைங்கரி ஆரம்பிச்சுட்டாளா அப்படின்னு கேட்பா. பாஷாண ஸ்தாபனம் அதுக்கு பேரு. கல்யாணத்திலையும் கல்ல ஊன்றது ஒண்ணு உண்டு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அஸ்மஸ்தாபனம் அப்படின்னு சொல்றது. அஸ்மஸ்தாபனம், அஸ்மன்னாலும் ஒரே அர்த்தம் தான், பாஷாணாலும் ஒரே அர்த்தம் தான். அது கல்லு, அவ்வளவுதான் அர்த்தம். கல்லு, அந்த கல்லை ஊன்றதுன்னு தான் அர்த்தம் ஸ்தாபனம்னாக்கா. ஆனால் கல்யாணத்துல அஸ்மஸ்தாபனம் சம்ஸ்கிருதத்துல சொல்லணும், அஸ்மஸ்தாபனம் எடுத்தோ அப்படின்னு கல்யாணத்துல. அதே இதுல அப்புறத்துல பாஷாண ஸ்தாபனம் சொல்லணும். கல்யாணம் நடந்துட்டு இருந்தது, நாங்க பெரிய பண்டிதன் ஆச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன், ஒருத்தரை பண்ணி வைக்கிறேன், பாரத்வாதி கோத்ரோத்பவஸ்ய அப்படின்னு சொன்னேன். வரன் கல்யாண பிள்ளைய சொல்லச்சு பாரத்வாஜ கோத்ரோத்பவஸ்யன்னு சொன்னேன். அப்படியே நாங்க பக்கத்துல இருந்தேன், கேட்டேன் அதுல இந்த பாரத்வாஜ கோத்ரோத்பவஸ்யன்றது பாரத்வாஜ கோத்திரஸ்ய சொன்னாலே சரியாச்சே அப்படின்னு கேட்டேன். இதுதான் தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் வித்தியாசம். பிராக்டிக்கல் அந்த வாத்தியார் ரொம்ப அழகா சொன்னார். அப்படி இல்லை சுவாமி, இந்த கோத்திரஸ்யன்னு சொல்றதெல்லாம் அபரத்துலதான் வரும். நாங்க கோத்திரஸ்யன்னு சொல்லிட்டோம்னாக்க திடீர்னு ஏடாவிடமா சப்த பிரயோகம் சொன்னா கல்யாணம் கார்த்திகை இல்ல, அது விரோதமா போயிடும். கோத்ரோத்பவஸ்யன்னு சொன்னோம்னாக்க அப்ப விரோதம் வராது, சரியான பிரயோகம். கோத்திரஸ்யன்னாக்கா அபரத்துலதான் அது வரும். அதனால நாங்க கோத்ரோத்பவஸ்யன்னா கல்யாணம் கார்த்திகை சுபங்கள்ல சொல்றோம். ஆனா அபரத்துல மாத்திரம் கோத்திரஸ்ய சர்மனாகா அப்படின்னு தான் சொல்றோம், அல்லது கோத்ராயாக நாமியாக அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, ஒரே சப்தம் தான், ஒரே அர்த்தம் தான், ஆனால் பிரயோகம் எப்படி இருக்கு எந்தெந்த இடத்துல. இது விருத்த விவகாரம்.
இந்த விருத்த விவகாரம் எப்படி இருக்குச்சே இதுல தோஷமே வராது. விருத்த விவகாரத்தை அவ பெரியவா ஒரு கிரமம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அதனால ஏகோ கடாக பகவஹ கடக அப்படின்னா வராது. ஏகோ கடக தான், பகவஹ கடாக அப்படிதான் வந்தது. அதனால இந்த மாதிரி கிடையாது. அதனால இந்த விரோதமும் இல்லை. அதனால உபாதியை வச்சுட்டு அல்லது விருத்த விவகாரத்தை வச்சுட்டு இதெல்லாம் சொல்லணும். நீ இத மாதிரி பேசிட்டே போனேனாக்கா அப்ப போஜனத்தை கூட விட்டுடு. அதாவது பிரத்யக்ஷமா எது இருக்குதோ அதை நீ தூஷிச்சு தள்ளுறேன்ற, இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கிறேன்ற. அப்போ எதுக்கு உனக்கு போஜனம்? உனக்கு எதுக்கு கல்யாணம்? ஆம்பியார கூட்டு இதை பண்ணி போடு அதை பண்ணி போடுன்னு சாப்பிடுறியே, அந்த போஜனம் உனக்கு தேவையில்லையே, அதையும் விட்டுடு. வேண்டியது எல்லாமே வியர்த்தம் தானே உனக்கு சித்தாந்தத்துல. அதனால அதை விட்டுடுது. சரி, இப்போ இதெல்லாம் கூட ஒத்துன்னு போறோம். நாங்க கேட்கறது பதில் சொல்லுவோம்னு அவ கேட்கிறா. ஒரு புஷ்பம் இருக்கு, நீளம் உட்பலம், அல்லிப்பூ நீளமா இருக்கு, ஒண்ணு இருக்குது, பெருசா இருக்குது அப்படின்னு சொன்னான். ஒரே வஸ்துல சங்கே இருக்கு, எண்ணிக்கை இருக்கு, ஏக்கம். நீளம் அப்படின்னுட்டு அதனுடைய ரூபமும் இருக்கு. அந்த மாதிரி பரிமாணம் இருக்கு, மகத்து பரிமாணமும் இருக்கு, அளவு இருக்கு. இதெல்லாம் தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறது பரஸ்பர விரோதமா இருக்குதே. அதனால ஒரே விஷயத்துல ஒரு குணம், ஏகம்னு சங்கியா, அதுவும் குணம்னு அத்திரவியம். அது நீளம்ன்றது ரூபம், மகத்துன்றது பரிமாணம். இது மூணுமே குணங்களாத்தான் இருக்கும். மூணும் குணம்தான். அவன் உதனமா இருக்கான், அவன் பிரம்மாண்ட பருத்து இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த பருமன் அப்படின்றது ஒரு குணம். அது இவன் சோப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுவும் குணம். ஒத்த அப்படின்னு சொன்னா அந்த ஒருமை, அதுவும் குணம்தான். அது இப்ப இந்த மூணு குணங்களும் ஒன்னா இருக்கும் இல்லையோ, ஒன்னா இருந்ததுன்னாக்கா அதுங்களுக்கெல்லாம் சாங்கரியம் வந்துருமே. இது அதுல போய் சேரும், அது இதுல போய் சேருமே. அதனை காட்டிலும் புத்தி ஒண்டிதான் இருக்கு, வஸ்து இல்ல அப்படின்னு சொல்லலாமே. அப்படின்னா அதுவும் தப்பு. ஏன்னாக்கா இது ஒரே வஸ்துதான், அதனுடைய குணங்கள்லாம் ரூபம் ரசம் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அது நானாகிருதியா இருக்கலாமே. இப்போ திருப்பி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்னு கேக்குறாரு. மாம்பழம் இருக்கு பாருங்க, அந்த மாம்பழத்தை ஒருத்தன் சாப்பிடுறான். தோல் எப்படி இருக்கு? மாம்பழத்தோட தோல் கசப்பா இருக்கு, உள்ளுக்குள்ள பழம் அமிர்தமா இருக்கு. அந்த பழத்தை சாப்பிடுச்சேவோ தோலை சாப்பிடுச்சேவோ பல்லு கூசல. கடைசியில அந்த கொட்டை இருக்கும் பாருங்க, அதை நீங்க கடிச்சீங்கன்னா பல்லு கொஞ்சம் கூசும், புளிப்பு தெரியும். முதல்ல கசப்பு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் திட்டிட்டு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் புளிப்பு தெரியுது. அந்த கொட்டை இருக்கே அதை கடிச்சு போட்டு அது உள்ளுக்குள்ள ஒரு பருப்பு இருக்கும். அந்த பருப்பு மாம்பழ குழம்பு பண்ணா அந்த பருப்பு எடுத்து சாப்பிடும். அது என்ன பண்ணுவோம்னாக்கா துவர்ப்பா இருக்கும். இப்படி ஒரே வஸ்துல 4 குணம் இருக்கு. அந்த 4 குணங்களை எந்தெந்த அந்தந்த பேதத்தை அந்தந்த வஸ்துவனுடைய அவயவங்கள் இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டுதானே இருக்கு. அதனால பல ஆகாரங்கள் இருந்தா என்ன தப்பு வந்துடும் உனக்கு? அதனால அது தப்பு இல்லையே. ஏன்னா நீ ஒரே வஸ்துல சொரூபத்திலே நீ சொல்றியாத, அப்படி இல்லையே. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே அது இருக்காது. அதனால பரஸ்பரம் விரோதமே கிடையாது, விரோதமே கிடையாது. அதனால இந்த மாதிரி இதுவும் தவறு. சரி, நான் சந்திரனை பாக்குறேன், ஒரே சந்திரன் தான், ஆனால் 2 சந்திரனா எனக்கு தெரியுறதே. இப்ப 2 சந்திரன் தெரிஞ்சதுன்னாக்கா அது தோஷவசாத்து தானே. அதனால இத பிரிக்க முடியாது, 2 சந்திரங்களும் தப்பு தானே. ஆனா அதை நீ அனுபவிக்கிறதே இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா, இவரு இதெல்லாம் பாதிதமான விஷயம், அதோட ஞானம் இருக்கும். அது கூட என்ன காரணம்? நான் பண்ண தப்பு, என் கண்ணை ஏடாவிடமா நான் ஏதோ இது பண்ணி வச்சுட்டேன். அப்படி பண்ணிட்டதுனால 2 சந்திரன் அப்படின்னு தெரியுது.
வசுதாக 2 சந்திரன் இல்லையே, இருப்பது என்னது? ஒரு சந்திரன் தான். அது என் கை, என்னுடைய விரல், அது ஏதோ பண்ணிட்டு, அதனால அந்த மாதிரி இருக்காது. அதனால நீ இத மாதிரிலாம் பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஞானம் இல்லாதவனும் சிரத்தை இல்லாதவனும் சந்தேகத்தோடையே சந்தேக பிராணியா இருக்கிறவனும் நாசத்தை தான் அடைவான். அஜ்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி அப்படின்னு இருக்கு. நீ அப்படிதான் இருக்க போ, நீ அப்படிதான் இருக்க. நீ ஏன்னா உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு சிரத்தை இல்லை, அதே மாதிரி உனக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்குது, எதுல பார்த்தாலும் சந்தேகம். அப்படி இருக்கிறதுனால நீ நாசத்தை தான் அடைவ. ஏன்னா உன்னால எதையும் சாதிக்க முடியாது, அந்த மாதிரி நீ சொல்ற. அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த பாக்கிய வஸ்துவ இல்ல அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாது. எல்லா வஸ்துக்களும் இருந்துட்டுதான் இருக்குது. ஞானம் இருக்கவே அந்த ஞானத்தினால அந்த வஸ்துக்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. ஆகவே ஞானம் என்ன, வஸ்து என்ன, இவைகளுக்கு பேதமானது அவசியம் இருக்கு, அவசியம் தேவை. அது இல்லைன்னே உன்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேர்த்து தாத்பரியம் பார்க்கலாம். ஏகாகார பிரதீதிஹி நிஜமதி விஹதா நைவ திருஷ்டே குருத்வம் யப்தாஸ்மின் சம்மதிஸ்தே பகிரபணியதம் பக்ஷ்யதே கிராஹ்ய லக்ஷ்மே வியாகாதஹ லிங்க சங்க்யா பரிமிதி வசசாம் நாஸ்தி உபாதி பிரபேதாத் ஏகம் நானாகிருத்யா நிஜகுண விதயா பாதிதே ஸ்வஹேதோ அப்படின்னு சாதிக்கிறார். ஏகாகார பிரதீதி, ஒரே ரூபமான ஞானம். ஏன் பாக்கியார்த்தத்தை அபாவா, பாக்கியார்த்தமே இல்லையே, ஞானம் ஒண்ணுதான் இருக்குது, ஞானம் ஒண்ணுதான் இருக்குது, பாக்கியார்த்தங்கிறதே கிடையாது அப்படின்னு நீ சொன்ன. நீ அப்படி சொன்னாக்க அது நிஜமதி விகதா, நிஜ தன்னுடைய மதி அனுபவம், ஞானம், ஞானத்தினுடைய அனுபவங்கள், அதனால விகதா விருத்தமா போயிடும். நீ சொல்றது உனக்கே விருத்தமா இருக்கும். இல்லையே, ரெண்டு ஆகாரமே இங்க அனுபவிக்கிறது. நாமோ பாக்கியம் ஆந்தரம்னு ரெண்டு நீ சொல்லணும். அதுல ஆந்தரம் இல்லாம பாக்கியமே சித்திக்காது. ஆந்தரமும் பாக்கியமும் ரெண்டும் ஒத்துக்க வேண்டாம். ஆந்தரத்தை ஒத்துண்டாலே போறோம், பாக்கியம் தானா ஏதோ கல்பிதமா சித்திச்சிடும். நீ பாக்கியத்தை ஒத்துண்டியானாக்கா ஆந்தரத்தை விட முடியாது, இருப்பதோ ஒன்னே ஒண்ணுதான். அதனால ஞானத்தை வண்டியா ஒத்துக்கிய, அது வேண்டாமே. அப்படி இல்லாத ஒண்ணத்தை நீ கல்பிச்சேன்னாக்கா கௌரவம் வந்துருமே. அப்படின்னா திருஷ்டே பிரத்யக்ஷமா பார்க்கப்பட்ட விஷயத்துல குருத்துவம், குருத்துவம்னா கௌரவம்னு அர்த்தம். அது எப்படியா கல்பிக்கிறது? அது வரவே வராது, நைவ பகுதி. ஏன்னா யுக்தியினால உனத்தை கல்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இது லாகவம் இது கௌரவம் அப்படின்னு வரும். நீ யுக்தியினால கல்பிக்கிற, நாங்க அப்படி இல்லை, பிரமாணத்தினால கல்பிக்கிறோம். பிரமாணத்தினால இருக்கக்கூடியது சொல்றோம், நாங்க அவ்வளவுதான், கல்பிக்கிறவங்க கூட சொல்லக்கூடாது. அதனால இங்க கௌரவம் அகௌரவம்ன்றதே கிடையாது, லாகவம் கௌரவம்னா வராது. இதெல்லாம் ஏத்துட்டுதான் ஆகணும். அப்படி நீ சொன்னையானாக்கா நீ ஞானங்கள்லாம் க்ஷணிகமா இருக்குன்னு சொல்ற பாரு, அதுவும் போயிடும். அது போயிடுச்சுன்னா க்ஷணிகம் இல்லைன்னாக்கா அபசித்தாந்தம் வந்துடும். சர்வம் க்ஷணிகம் தானே நீ சொல்ற, அது போயிடும். சரி, ரெண்டு பேரும் ஒத்துண்டதை ஞானத்தையே ஒத்துக்கலாமே, நான் ஒத்துக்காத பாக்கிய விஷயத்தை எதுக்கு ஒத்துக்கிறேன்? உனக்கும் ஞானம் வேணும், எனக்கும் ஞானம் வேணும். அந்த ஞானத்தை ரெண்டு பேரும் அங்கீகரிச்சிருக்கோம், அதையே ஒத்துக்கலாமே. அதை விட்டுட்டு இல்லாத உனக்கு எதுக்கு நீ கல்பிக்கிற?
நாங்க ஒத்துக்கலையே அதை அப்படின்னுட்டு கேட்டாக்கா அதற்கு பதில் அஸ்மின்னு இந்த பாக்கியமான விஷயத்துல தே சம்மதி உன்னுடைய அனுமதி நீ சம்மதிக்கிறது வியர்த்தா தேவையே இல்லை எனக்கு. ஏன்னா நீ சொல்றதையே நான் கேட்டு இருக்கணுமா? அல்லது லோகத்துல இருக்கிறதெல்லாம் உன்னுடைய சம்மதத்தை விஷயம்தான் நடந்துக்கிறாள? நீ பௌத்தன், உன் கூடஸ்தெல்லாம் யாரு? மாத்தியமிகன், வைபாஷிகன், சௌத்ராந்திகன். நீ சொல்றது அவனே ஒத்துக்கல. உத்தம பௌத்தன் மாத்தியமிகன் அவன் என்ன பண்ணினா? ஞானமும் கிடையாதுன்னு போட்டான். அவன் ஞானமே இல்லைன்றானே, அவங்ககிட்ட போய் சண்டை போடு. அவங்ககிட்ட போய் நான் ஒத்துக்கல, ஞானம் இருக்குன்னு நான் ஒத்துட்டு இருக்கேன், அதை போய் நீ இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் நீ கேட்பியா? அல்லது பாக்கிய வஸ்து இருக்கு, அது அனுமானத்தினாலதான் தெரியும்னு சௌத்ராந்திகன் சொன்னான். அவங்ககிட்ட போய் பாக்கிய வஸ்துவே நான் இல்லைன்றேன், அது அனுமேயம் அப்படின்னு நீ சொல்றியே, அது எப்படி வரும் நீ கேளு. அல்லது வைபாஷிகன் பாக்கிய வஸ்து இருக்குது, அது பிரத்யக்ஷம் அவன் சொன்னான், அவங்ககிட்ட போய் நீ கேளு. உன்னுடைய மதத்தை சேர்ந்தவனையே அதை அங்கீகரிக்கல. அப்படி இருக்குச்ச உன்னுடைய சம்மதம் எங்களுக்கு எதுக்கு? நாங்க எல்லாம் சர்வம் சத்தியம்னு சொல்றவா, அதனால எங்களுக்கு வரவே வராது. அதனால உன் சம்மதமே வேண்டாம். உன் சம்மதத்தினாலதான் பண்ணணும்னாக்கா எல்லாமே நீ சொல்றதை கேட்கணும். அது அத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சான்னா, எல்லா பண்டிதாரும் எல்லா வாதிகளும் நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எதுவுமே சித்திக்காது. அல்லது அத்தனையும் ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஜெயினன் சொல்ற மாதிரி எல்லாம் அநேகாந்தம் வந்துடும், எல்லாமே எல்லாரும் ஒத்துக்கிறா அப்படின்னு ஆயிடும். அதனால இன்னொரு விஷயம், நீ பிரகாசமா இருக்கிறது ஞானம், அப்பிரகாசமா இருக்கிறது இந்த வஸ்துக்கள், பாக்கிய வஸ்துக்கள். அதனால இந்த வேறுபாடு இருந்தது. வேறுபாடு இருக்கிறதுனால நீ இன்னொன்னுனால பிரகாசிக்கிறதுன்னு நீ ஒத்துக்கல. என்ன ஒன்னே நூனா தெரியுதுன்னு நீ சொன்ன, ஞானமே வஸ்துவா தெரியுதுன்னு நீ சொன்ன. ஆனா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமோ இல்லையோ, வஸ்து பிரகாஷ்யம், பிரகாசிக்கப்படுவது, அதே ஞானமோ பிரகாசிப்பது. அதனாலதான் ஒவ்வொன்றுக்கும் லட்சணம் சொல்ல போறோம். ஒண்ணு பிரகாசிக்கப்படுகிறது, இன்னொன்னு பிரகாசிக்க வைக்கிறது. அதனால லட்சணம் லட்சியத்தை ஏவே நாங்க லட்சணத்தை நான் சொல்ல போறோம். அதனால இப்படி சொல்ல போறதுனால அது நீ ஒத்துண்டது நான் ஒத்துண்டதே இங்க கிடையாது. எது அனுபவ சித்தமோ அதுதான் நாங்க சொல்றோம். சரி, இப்ப நாங்க சொன்னமே லிங்க பேதம் எல்லாம் இருக்கு, ஆம்பளை பொம்பளை. அதே மாதிரி பொம்பளைய சொல்ல வேண்டிய சப்தங்கள் கூட ஆண்பால்ல வந்துடுறது. அத மாதிரி ஒரே ஸ்திரீ கிட்ட போய் தாரான்னு சொல்றோம். அந்த மாதிரி அணுவா இருக்கிறது, மகத்தா இருக்கிறது, பிரசவமா இருக்கு, தீர்க்கமா இருக்குன்னு தான் சொல்றோம். இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்லுவ? இதெல்லாம் விரோதமாச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சுவாமி என்ன கேட்கிற, ஒருத்தனே தன்னுடைய பிள்ளையை குறித்து பிதாவா இருக்கான், தன்னுடைய அப்பாவை குறித்து புத்திரனா இருக்கான், தன் மனைவியை குறித்து அவன் பர்த்தாவா இருக்கான். இந்த மாதிரி எத்தனை உறவு வருது? ஒருத்தனுக்கே பல உறவுகள் இருக்கா இல்லையா? அந்த உறவுகளை இட்டு அவனுக்கு எத்தனை பேரு பிதான்னு சொல்றா, அது மாதிரி புத்திரன்னு அவனை சொல்றா. அம்மா சொல்லுவா என் குழந்தை அவன் அப்படின்னுவா. வயது 50-60 கூட அம்மாவுக்கு குழந்தை தானே. இப்போ ஒரே மனுஷன் பல பந்துக்களை இட்டு பார்க்கும் பொழுது பல பேர்கள் இருக்கா இல்லையா அவனுக்கு? இதெல்லாம் உபாதி தானே. அந்த உபாதி தான் லிங்கம், அதாவது ஆண்பால் பெண்பால்ன்ற லிங்கம். சங்கியா, ஏகத்துவம், தித்வம், இவைகள்லாம் பரிமிதி, பரிமாணம், அளவு, அணுத்தம், பகுத்தம், இதெல்லாம் இவைகளை சொல்லக்கூடிய அந்த சப்தங்கள் அவர்களுக்கெல்லாம் உபாதி பேதா, ஏதோ ஒரு உபாதி இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு. நீ இவனை காட்டிலும் நீ குள்ளமா இருக்க, அவனை காட்டிலும் நீ உசரமா இருக்க. இப்போ ஒத்தனே உசரமாவும் இருக்கான், குள்ளமாவும் இருக்கான்,
அந்த ரெண்டு சப்தமும் இவங்கிட்ட வருது, ரெண்டு சப்தமும் இவங்கிட்ட வருதே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அப்ப நீயே சொல்லணும், இல்ல இல்ல அவனை காட்டிலும் இவன் கொள்ளாம், இன்னொருத்தனை காட்டிலையும் இவன் அவசரம், இது ஒரு உபாதி அப்படின்னு சொல்லுவேன். அதனால வியாகாத்தக உபாதி பேதாத்து, இந்த உபாதி பேதம் இருக்கிறதுனால வியாகாத்தக விரோத நாஸ்தி, விரோதமே கிடையாது. அதனால ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஒவ்வொரு இதுவும் இருக்குது. அதனால புருஷத்துவமோ ஸ்திரீத்துவமோ எல்லாம் இருக்குது. சரி, ஒரே வஸ்துவில ஏகத்துவம், ரூபம், சங்கியை, அளவு எல்லாம் இருக்குது. அது ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்ததுன்னா விரோதமா போயிடுமே, சாங்கரியம் வந்துடும். இது அதுக்கு போயிடும், அது இதுக்கு வந்துடுமே. அது எப்படி அப்படின்னா, ஏகம் ஒரே வஸ்துதான், நிஜ குண பீதையா, அதனுடைய ரூபம் ரசம் முதலான குணங்களுடைய பேதத்தினால, விதையான பேதத்தினால, நானா கதிசியா நானா தர்மங்கள், பல தர்மங்களை ஒரே வஸ்துல நம்ம பார்க்கலாம். என் எதிரிகிட்ட நான் விரோதியா தான் இருப்பேன், கோபத்தை காமிப்பேன், துவேஷம் இருப்பேன். எனக்கு என் குழந்தை கிட்ட நான் வாத்சல்யத்தை காமிப்பேன், என் கிரகணி கிட்ட வாசத்தை காமிப்பேன், ஆச்சாரியார்கிட்ட மரியாதையை காமிப்பேன். இது ஏன்? இது பல குணங்கள் தான். பல குணங்கள்னா என்னது? இது எங்கிட்டயே எல்லாம் அன்வயிச்சிருக்கு. அது வெக்தியை கொண்டு மாறும். அந்த மாதிரிதான் இது. ஒவ்வொரு குணங்களுடைய வேறுபாட்டினால பலவாக மாறுனது. பலவாக மாறுறதுனால இந்த மாதிரி தோஷம் கிடையாது. சரி, ரெண்டு சந்திரன் சொன்னான்னாக்க வசுதா ஒரு சந்திரன் தானே. இப்ப ரெண்டு சந்திரன் வந்துருச்சு, அப்போ இல்லாத ஒண்ணுதானே தெரியுது. அந்த மாதிரிதான் பாக்கிய வஸ்துவே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா பாதிதே விஷயேப்பி தீஹி, அது பாதிதமா போயிடுச்சு. அந்த விஷயத்துல கூட ஞானம் வருது. ரெண்டு சந்திரன் ஞானம் வருது. அந்த ஞானம் அது எதனால? ஸ்வஹேதோ, தன்னுடைய காரணம். தன் காரணம் என்ன? தன் விரலை கண்ணை ஏதோ பண்ணி வச்சுக்கான். பண்ணிட்டான்னாக்கா அந்த கண்ணுக்கு இந்த மாதிரி தெரியுது, ஒரே வஸ்து ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி எல்லாம் இருக்கு. அதனால பாக்கிய வஸ்துன்றது நீ சொல்ற மாதிரி ஒரேடியா போயிடும்ன்றது கிடையாது. பாக்கிய வஸ்து எப்பொழுதும் இருக்கு. அது இருக்கவேதான் ஞானத்தினால நாம அறிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க ஸ்லோகம். ஏகாக்கார பிரதீச்சர்வீர் நிஜமதி விஹதா நைவ திருஷ்டே குருத்வம் வியர்த்தாஸ்மின் சம்மதிஸ்தே பகிரபி நியதம் வக்ஷ்யதே கிராஹ்ய லக்ஷ்ம வியாகாதஹ லிங்க சங்க்யா பரிமிதி வசசாம் நாஸ்த்யுபாதி பிரபேதாத் ஏகம் நானாகிருதிஸ்யா நிஜகுணபிதயா பாதிதே தீஹி ஸ்வஹேதோஹ கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.